நம்ம கடையநல்லூரை சேர்ந்த பாம்பு பிடிக்கும் தன்னார்வலரான ஷேக் ஹுசைனுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு தொகையுடன் கூடிய கிரீன் சாம்பியன் அவார்ட் கிடைச்சிருக்கு. தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கையால இந்த அவார்டை வாங்கி இருக்காங்க. வணக்கம் ஷேக் ஹுசைன், இந்த பசுமை முதன்மையாளர் விருது எதுக்காக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, நீங்களே சொல்லிருங்க. நான் தென்காசி மாவட்டத்தை முழுக்க விலங்குகள் பாதுகாப்பு அறக்கட்டளை தமிழ்நாடுன்னு ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி, ஒரு தன்னார்வ அமைப்பு ஸ்டார்ட் பண்ணி, அதுலேருந்து எஜுகேஷன், கன்சர்வேஷன், வைல்ட் லைஃப் அவேர்னஸ், அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இது போன்ற பல விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸு, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களை வச்சு நிறைய அவங்கள மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். முக்கியமாக கடந்த வருடம் தமிழ்நாட்டில் பரவலாக காணப்படும் பாம்புகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் வனத்துறையோடு சேர்ந்து. ஸோ அதுக்காக தான் இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்குது. பாம்புனா படையே நடுங்குன்னு சொல்ற சமூகத்துல நீங்க ஏன் அதை நேசிக்க ஆரம்பிச்சீங்க? நம்ம தென்காசி மாவட்டம் முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் காட்ஸ் அதிகமாக உள்ள பகுதி, அருவிகள் அதிகமாக உள்ள பகுதி. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நம்பி தான் தென்காசி மாவட்ட மக்களே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து அடிக்கடி வனவிலங்கு மனித குடியிருப்புகளில் வர்றது அது ஒரு வழக்கம் தான். முன்னாடி காலத்துலேருந்து அது வந்துட்டு தான் இருக்குது. முக்கியமாக பாம்புகளோட மக்கள் நிறைய தொடர்பில் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய எலிகளை பாம்பு கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், ஒரு நல்ல பாம்பு இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 1000 எலியை to 1500 எலியை உணவாக உட்கொண்டுட்டு இருக்குது. ஸோ நம்ம ஒரு நல்ல பாம்பை அடித்தோம்னா அதனால் எவ்வளோ எலி எண்ணிக்கை அதிகமாகுது, அதனால் எவ்வளோ விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் பாம்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நோக்கத்தோட எங்களை விலங்குகள் பாதுகாப்பு அறக்கட்டளை தமிழ்நாடுன்ற ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். பாம்புகள் சம்மந்தமாக, பாம்பு கடி சம்மந்தமாக நிறைய விழிப்புணர்வுகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் பொதுமக்களுக்கு. இந்த 1,00,000 ரூபாய் பரிசு தொகையை உங்களோட அடுத்த கட்ட சுற்றுச்சூழல் பணிகளுக்கு எப்படி பயன்படுத்த போறீங்க? இந்த அவார்டு எனக்கு இந்த வருஷத்தில் இது ஒரு 2வது அவார்டு. இதுக்கு முன்னாடி வனத்துறையிலேருந்து கம்யூனிட்டி கன்சர்வேஷன் லீடர்ஷிப் அவார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 25,000 கேஷ் அவார்டும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டும் எனக்கு ஒரு 1 lakh கேஷ் அவார்டும் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் எனக்கு 2வது அவார்டு. ஸோ இந்த அவார்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவாகவே இருக்குது. என்னை மாதிரி நிறைய என்ஜிஓஸ் நடத்துகிறவங்களும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னோட என்ஜிஓக்கு இது ஒரு பெரிய மோட்டிவு. இப்போது நம்ம அடுத்தடுத்து நிறைய பணிகள் வனவிலங்கு சம்மந்தமாகவும் சரி, பாம்பு கடி சம்மந்தமாகவும் சரி நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கான நிறையா சப்போர்ட்டிவாக இருக்கும். இது இப்போ நம்ம தென்காசியில் செங்கோட்டையில் நம்ம ட்ரஸ்ட்டில் இருந்து ஸ்னேக்கு சம்மந்தமான, ரெப்டைல் சம்மந்தமான ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று பண்ணலாம். பாம்புகள் பற்ற படிப்புக்காக அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க, காலேஜ் பசங்க அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்கலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி அது ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மிக விரைவில் இன்னும் ஒரு 2-3 monthsல அதுக்கான வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நிறைய பேர் இந்த ரெஸ்கியூ, இந்த ஸ்னேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், பாம்பு கடி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ஜாயின் பண்ணி கூட நம்ம வாலண்டியர்ஸாக கூட அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களோட இந்த அசாத்தியமான தைரியமும் பாம்புகள் மாதிரியான வன உயிரினங்கள் மீது நீங்க வச்சிருக்கிற அந்த மாறாத அன்பும் எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களோட இந்த பசுமை பயணம் இன்னும் பல உயரங்களை தொடவும், இயற்கை ஆர்வலர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கவும் தென்காசி லைஃப் சார்பா மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.